அரசியல் மெஸ்ஸியாவாக கடவுள் குறுக்கிடுவார், நுழைவார். அதுதான் இயேசுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக, இயேசு போராட வேண்டிய பிரச்சனையாக இருந்ததே அவருடைய மனநிலையை மாற்றுவதுதான். இந்த மாதிரியான குறுக்கீடு இல்லை, நீதி, இரக்கம், இப்படிப்பட்ட ஒரு தலையீடு, குறுக்கீடு கடவுள் கொடுக்க போகிறார். அபிரகாமுக்கு தொடக்கம் உள்ள 12வது அதிகாரம் அந்த 3வது வசனத்தில் வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குறுதி எத்தனை முறை மக்கள் தவறி சென்றாலும், ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும், ஆண்டவரே வேண்டாம்னு சொல்லி வெறுத்தாலும் கூட கடவுள் இரக்கமிக்கவரா அவரா வாலண்டியராக போயிட்டு இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வாக்குறுதியை புதுப்பிப்பதை இந்த வாசகங்கள் நமக்கு நிறைவுற்றுகின்றது. கடவுளுடைய நீதி என்பதை இரக்கம் என்று சொல்வார்கள். அந்த இரக்கம் இங்கே பொழியப்படுகிறது. அவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வருகிறார். அந்த நீதி, அந்த இரக்கம் தாவீதின் மரபில் வரும். அந்த மெஸ்ஸியா வருவார், மீட்பர் வருவார், நாம் நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்வோம் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு செய்திகளை சொல்லித் தருகிறது. இன்றைய இரண்டாம் வாசகமும் ஒரு சிறந்த வாசகம்.